எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட்வொர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டீபாய் டேபிள் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து என்ன சொல்லலாம், டீ டேபிளும் சொல்லலாம், இல்லை டீபாய்னு சொல்லலாம். இதை வந்து எப்படி செய்ய போகிற இந்த வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோட தம்ப்லைன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோட அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். இதோட ஃபுல் வீடியோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அவுட்புட் போட்டிருப்பேன். இதில் என்ன மரம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு எந்தெந்த மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன், அது பாலிஷ் ஒர்க் மட்டும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்து போட்டேன். ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்தில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அருள்தாஸ் வுட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ குட்டு, கோங்கு மரம், அடுத்து வுட் டர்னிங் மிஷின்ஸு, அதுக்கடுத்து வந்து பேசிக் டூல்ஸ் வந்து கார்பெண்டர் டூல்ஸு, அது வந்து படாக்குட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதோட டயக்ராம் பார்த்துக்கணும். லெக்கு வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 3 காலில் போட்டிருக்கோம். மேலே டாப் குறுக்கு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 1 போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து அந்த சென்டர் பீஸ் எடுத்துணும், நடுவில் குறுக்கு இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 1.5க்கு 1. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப் வந்து 3 அடி, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வுட் டர்னிங் பார்த்தா பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக வுட் டர்னிங் பார்த்தோன்னா இந்த வீடியோ பார்த்தோன்னா ஃபுல் வீடியோ பார்க்கணும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா லிங்க்லேயே வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருப்பேன். இந்த லெக் வந்து பார்த்திங்கன்னா எந்த மரத்தில் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கோங்கு மரம் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த லெக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 3 கால். ஆக்சுவலாக இதில் வந்து சின்னதாக ஸ்டார்டிங் அதான் வுட் டர்னிங் பண்ணி முடிச்சோன்னே சும்மா ஒரு பாலிஷிங் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு வந்து காட்டுறேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் டர்னிங் எப்படி பண்ணுறதுன்ற வந்து ஃபுல் வீடியோ இருக்கும். கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் வீடியோ இருக்கும் வுட் டர்னிங் மட்டுமே. ஆக்சுவலாக அது வந்து போன வீக் வந்து அப்லோட் பண்ணேன். நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள். இந்த வுட் டர்னிங் ஒர்க்கு இப்போல்லாம் முடிச்சிட்டோன்னு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குறுக்கு பீஸில் வருமா அது எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அது எல்லாமே போட்டால் வீடியோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராப் பண்ணிட்டேன். மேபி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ வித்தவுட் நான் பேசாமல் ஃபுல் வீடியோ வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபுல்லாக போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா குறுக்கு பீஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா 4 லெக்கு. அதுக்கடுத்து வந்து சென்ட்ரு குறுக்கு வர தெரியுமா, சின்ன குறுக்குங்க 2. அடுத்து டாப்பில் வர குறுக்குங்களும் வந்து அதில் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து சைடு குறுக்குங்க. இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் 1 2 3 4 செட் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டவுன் பொசிஷனில் வர குறுக்கு. ஆக்சுவலாக வந்து லெக்கு கீழே வரும் தெரியுமா, அந்த பொசிஷனில் வர குறுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சைடு 2 காலுக்கு வர சைடு குறுக்கு. இன்னொன்று வந்து லாங் குறுக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட சைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் தி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட சைஸ் எல்லாமே உங்களுக்கு எழுதி விட்டுருப்பேன். நீ அதில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தி ப்ராசஸ் தான். அதனால் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து டாப் பொசிஷன் இல்லாமல் அசம்பிள் பண்ண கிளிப்பிங்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லெக்கோ கோங்கு தான் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு குறுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோங்கு மரம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த சென்டரில் வந்து தெரியுமா குறுக்குங்க, குடி குறுக்குங்க, அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டீ கோட்டில் போட்டிருக்கேன். இப்போ மார்க் பண்ணுறது வந்து எதுக்கு மார்க் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா டாப் பொசிஷன் வந்து தெரியுமா, டாப்பில் அது மட்டும் என்ன பார்த்திங்கன்னா 3 அடி, அது மட்டும் என்ன பண்ணி பார்த்திங்கன்னா டீ கோட்டில் போட்டிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா டீ குட்டில் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் சென்டரில் மட்டும் என்ன படாக் பீஸ் வந்து பீடிங் கொடுத்துருப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணுவோம் வந்து கலர்ஸ் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக தரணும் சொல்ல வந்து பார்த்திங்கன்னா டீ குட்டில் வந்து பார்த்திங்கன்னா படாக்கு, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ குட் பீடிங் ஒன்று கொடுத்துருப்பேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வர போர்ஷனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டீ குட்டை வந்து ஒன்றா ஜாயிண்ட் அடிச்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரே பலகை கிடைக்கல, ஏன்னா ரேட்டும் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 பலகையை வந்து ஒன்றா ஜாயிண்ட் அடிச்சுட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பீடிங் கொடுத்துருக்கோம். அதாவது என்ன பார்த்திங்கன்னா படாக் பீடிங் கொடுத்துருக்கோம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா டீ குட் பீடிங் கொடுத்துருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவல் ஷேப் பெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கோட் வந்து பாலிஷ் லைட்டாக தான் போட்டிருக்கோம், இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இது ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கன்ஃபார்மாக அப்லோட் நெக்ஸ்ட் மந்த் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கணும். உடனே போட்டால் உங்களுக்கு வந்து இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்து ரொம்ப இதாக, அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இதுக்கடுத்து இன்னொரு நல்லா பாலிஷ் போட வேண்டியது இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அருள்தாஸ் வுட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்குன்னு ஒரு கேமிங் சேனல் இருக்குது. அந்த கேமிங் சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று வாசக்கால் ப்ளஸ் வுட் டர்னிங் பார்த்தா நிறைய வீடியோ பார்க்கணுன்னு ஆசை பார்த்திங்கன்னா
உட்டனி டிசைன் போட்டு அருள்தாஸ் பட்டேல் வந்துடும். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் போனீங்கன்னா உட்டனிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 110 வீடியோ இருக்கும். 110 இல்லைனா அது ஹண்ட்ரட்ஸ் மேலே தான் இருக்கும் வீடியோஸு. அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு உட்டனிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிசைன் இருக்காது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன். 5 மினிட்ஸ் வீடியோவில் ஒன்று போட்டிருப்பேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். மறக்காமல் அருள்தாஸ் உட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை.